Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா why our parents choose education over other activities. ஏன் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு எஜுகேஷனை சூஸ் பண்ணுறாங்க லைக் ஸ்போர்ட்ஸ் அண்டு அதர் ஆர்ட்ஸில் நம்மளை வந்து இன்வால்வ் ஆக விட மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ரீசன் பார்ப்போம். காம்ப்ளிகேட்டடாக நான் பேச விரும்பலை. இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ். ஸ்கூல் காலேஜில் எல்லா இடத்துலையும் பேசிக்காக ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு ஸ்கில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாப் போவோம். இப்போ அதர் ஆக்டிவிட்டிஸ் லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோமே, ஸ்போர்ட்ஸ்லேயுமே அப்படிதான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட விளாட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குரிய ஸ்கில்ஸ் அப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகி ஒரு இடத்துக்கு போய் அச்சீவ் பண்ணுவோம். பட் ஏன் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு எஜுகேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? சொல்லப்போனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோவா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருப்போம். ஸோ அதனால அவங்க வந்துட்டு நம்மளை படிக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் ஓவராகவே புஷ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படித்தா வந்துட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒர்க் போகலாம், பையன் லைஃப் வந்து செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களோட திங்கிங் எல்லாமே இருக்கும். ஏன் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு வின் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஆனால் அதோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. இப்போ வந்துட்டு 10,000 பேர் இருக்காங்க. அதை நம்ம வந்து ஒரு 2 குரூப்பாக பிரிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்க 5,000 பேர் வந்துட்டு படிக்கிறாங்க, இன்னொரு குரூப்பில் இருக்க ஒரு 5,000 பேர் ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த படிக்கிற 5,000 பேரில் வந்துட்டு எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3,000 பேருக்குனாச்சும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மிச்சம் இருக்க 2,000 பேர் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்களுக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே 5,000 பேர் ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்கன்னா எல்லாராலையுமே நெக்ஸ்ட் லெவல் போக முடியுமானா போக முடியாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் அதில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஸோ மித்த எல்லாரோட லைஃபுமே வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சைடு எஜுகேஷனை சூஸ் பண்ணுறாங்க. என்ன தமிழ் சொல்கிற, ஸ்போர்ட்ஸில் போனால் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒர்க் கிடைக்கும்ல, அப்புறம் ஏன் நம்மளை ஸ்போர்ட்ஸில் விட மாட்டேன்றாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸ் விளாட்ற எல்லாருக்கும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இல்லை நேஷனலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் ஜாப்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே அந்த பிளேஸை வந்துட்டு ஃபில் பண்ணிட முடியாது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். ஸோ அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு எஜுகேஷனே சூஸ் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸில் எப்படி இருக்குப்பா, ஏன் அதர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை இன்வால்வ் பண்ண விட மாட்டேன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னையே சொன்ன மாதிரி தான் நம்ம படித்து வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஜாபுக்கு போயிட்டு அதுக்குரிய ப்ராசஸில் போய்கிட்டு இருப்போம். ஒரு பையன் வந்துட்டு ஆர்ட்ஸுக்கு போகிறான் இல்லை டிஃப்ரெண்ட்டாக படிப்பை தவிர்த்து வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியில் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வெல் பேக்கப் இருக்கும். பட் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம வந்துட்டு படித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து டேலண்ட்டு எல்லாமே இருக்கும், ஆனால் நம்மளால் வின் பண்ண முடியுமான்ற பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு எஜுகேஷனே சூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது மாறவே மாறாதாடா தமிழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும். நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் லைக் நம்ம பசங்க அவங்கள வந்துட்டு ஃப்ரீடமாக ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நிறையா பசங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. இப்போ வந்து அது சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாகலாம். ஸோ நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பசங்களை எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸில் இல்லை அவங்களுக்கு பிடிச்சதில் எதில் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அதில் நம்ம வந்துட்டு அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்க வின் பண்ணுறதை பார்ப்போம். அவ்வளோதாங்க.